நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுன் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் குருடர்களா? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய முழுமையான உடனிருப்பையும் தந்தையாம் இறைவனுடைய அருளையும் தூய ஆவியானவருடைய வல்லமையையும் ஒவ்வொரு நாளும் பெற்று மகிழ்வதற்காக ஆலயத்திலும் இணையதள வழியாகவும் திருப்பலியில் பங்கேற்று இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள நம்மையே தகுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இன்றைய நாளினுடைய இறைவாக்குகள் அனைத்துமே நமக்கு சொல்லுகின்ற ஒற்றை கேள்வி என்னவென்றால், நாம் குருடர்களா, நாம் பார்வையற்றவர்களா? அப்படி நாம் குருடர்களாக பார்வையற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் எங்கிருந்து எப்படி இந்த பார்வை நமக்கு கிடைக்கும் என்பதை ஆழ்ந்து சிந்திப்பதற்கே அன்பு அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆன்மீக வாழ்வாக இருந்தாலும், ஆலய பணிகளாக இருந்தாலும், நற்செய்தி பணியாக இருந்தாலும், எத்தகைய சூழலில் இந்த ஆண்டவரை சார்ந்த காரியங்களாக இருந்தாலும் நமக்கென்று ஒரு சிந்தனை வந்து விடுகிறது. நான் கடவுளுக்காக இருக்கிறேன், கடவுள் பணியை செய்கிறேன், கடவுளுக்காகவே எல்லாம் செய்கிறேன் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கையினால் உந்தி தள்ளுகிற பொழுது நாம் இவ்வுலக காரியங்களில் இருக்கிறோம் என்பதை மறந்து அந்த இவ்வுலக காரியம் நம்மை குருடாக்குகிறது, நம்மை பார்வையற்றவராக மாற்றுகிறது என்கிற பண்பியல் இல்லாத ஒரு சூழலை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை நோக்கி வருகிறோம், ஆனால் முழுமையான மனதோடு வருகிறோமா? ஆலயத்தில் தான் அமர்கிறோம், ஆனால் ஆண்டவரை தேடிதான் அமர்கிறோமா? கடவுளின் பணியை தான் செய்கிறோம், ஆனால் கடவுளுக்காக மட்டுமே தான் செய்கிறோமா என்ற பலதரப்பட்ட கேள்விகளை உள்ளடக்கியதுதான் இன்று நற்செய்தி பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் பார்வையற்ற பர்த்திமேயு இன்றைய நாளில நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டது போல நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளில மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று இயேசுவிடத்திலே வந்து கேட்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை தான் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை மரித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே பல நல்ல காரியங்களை இந்த திரு அவை போற்றத்தக்க வகையில மக்கள் அனைவருடைய மனங்களில் நிறைந்திருக்கும்படி எத்தனையோ காரியங்களை அவர் செய்தார். அவற்றில் ஒன்று, சிறைச்சாலைக்கு சென்று சிறையில் இருக்கிற அன்பர்களுடைய பாதங்களை கழுவுவது. அந்த பாதங்களை கழுவுகிற நிகழ்வின் வழியாக இந்த அகில உலக கத்தோலிக்க திரு அவைக்கு அவர் நல்ல காரியங்களை, நலமான பார்வையை நமது அன்பான காரியங்களுக்கு இட்டு சென்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படியாக ஒரு பெரிய வியாழன் அன்று அவர் ரோமை நகரில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்கு செல்லுகிறார். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அன்பர்களுடைய பாதங்களை
அவர் தன் இறப்புக்கு முன்பாக அந்த வீல் சேர் என்று சொல்லப்படுகிற அந்த நாற்காலியிலே அமர்ந்து கொண்டே அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அப்பொழுது அந்த பாதங்களை கழுவிய பின்பு அங்கிருக்கின்ற ஒரு சிறை கைதி என்ன செய்கிறார்? அழுகின்றார். இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிற, கடவுளுடைய மேன்மை மிக்க நற்செய்தியை பறைசாற்றுகிற, நல்ல தலைவராக இருக்கிற, கத்தோலிக்க துறவையினுடைய தனிப்பெரும் பண்பியலை உள்ளடக்கிய தலைவராக இருக்கிற இவர் என்னுடைய பாதங்களை கழுவுவதா என்று அவர் கண்ணீர் வடிக்கின்றார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பின்பு அங்கிருக்கின்ற காவலர் ஒருவர் அந்த சிறை அன்பரை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் அழுதாய்? அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இந்த பாதம் கழுவும் சடங்குகளை நீ அமரவில்லையே, அப்புறம் ஏன் அழுதாய் என்று கேட்ட பொழுது அவர் மிக தெளிவாய் சொன்னாராம், நான் பாவம் செய்தவன்தான், நான் குற்றம் செய்தவன்தான், நான் தண்டனைக்குரியவன்தான். ஆனால் இப்பொழுது இந்த திருத்தந்தை செய்த செயல் என்னுள் ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கிறது. இனி தவறே செய்யக்கூடாது, இனி சிறைக்கே வரக்கூடாது, இனி என் குடும்பத்தோடு நான் எவ்வளவு தூரம் கடவுளுடைய நம்பிக்கையுள்ள மனிதனாக இருந்து நற்காரியங்களை செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய, நற்செயல் செய்யக்கூடிய மனிதனாக வாழ முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வாழ்வேன் என்ற புதிய பார்வையை இந்த திருத்தந்தையினுடைய கரங்கள், அவர் கழுவிய பாதங்கள் எனக்கு சொல்லுகின்றன என்று அந்த மனிதனானவன் சொன்னார் என்று செய்தித்தாள் வெளியிட்டது. அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மை. வாழ்க்கையில் பாதை மாற வேண்டும் என்று பல நேரங்களில் நாம் சொல்லுகிறோம், மனம் மாற வேண்டும் என்று பல நேரங்களில் நாம் சொல்லுகிறோம். என்னை பொறுத்தவரையில் பார்வை மாறினால்தான் மனமும் மாறும், பாதையும் மாறும், பயணமும் மாறும். பார்வைகள் மாறவில்லை என்று சொன்னால், எந்தவித பார்வையிலே மாற்றம் இல்லையோ அந்த பார்வை குருடான பார்வையாக மட்டும்தான், பார்வையற்ற பார்வையாக மட்டும்தான் என்றுமே இருக்கும் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார். அப்படி இந்த பார்த்திமேயு என்ன செய்தார்? அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இன்றைய நற்செய்தியிலே 5 விதமான காரியங்களை அவர் செய்கிறார். முதலாவதாக அவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகின்றார். எரிகோவுக்கு போகிறார் இயேசு. இயேசுவும் இயேசுவுடைய சீடர்களும் மக்களும் எரிகோவை நோக்கி, எரிகோவை விட்டு வெளியே அவர்கள் வருகிற பொழுது அங்கே பிச்சை எடுக்கிற மனிதனாக இருக்கிறார் அந்த பார்த்திமேயு. ஆனால் வருவது இயேசு என அறிந்து கொள்பவராக அங்கே இருக்கிறார். இன்று பல நேரங்களில் நாம் கடவுளை அறிந்து கொள்வதே இல்லை. ஆலயத்துக்கு வருகிறோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், நவநாள் ஜெபத்தில் ஈடுபடுகிறோம், நற்கருணை ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம், ஜெபமாலை சொல்லுகிறோம், அன்னைக்கு பக்தி முயற்சி எடுக்கிறோம், எல்லாம் எடுக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் என் கடவுளை நான் தேடுகிறேனா, அறிந்து கொள்ளுகிறேனா? ஏனென்றால் புனித பவுலடியார் கலாத்தியர்கள் திருமுகம் 2:20 சொல்லப்படுவது போல, இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழுகிறார். இந்த அறிதல் தான் நமக்கு தேவை அன்புக்குரியவர்களே. ஆக முதலாவதாக அந்த பார்வையற்ற மனிதனை போல நாம் கடவுளை அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய பார்வையற்ற அந்த குருடான மனநிலை மாறுகின்றது. இரண்டாவதாக அழைப்பது. இயேசுவை அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பாடல் 47 1வது இறைவார்த்தை சொல்லுகிறது, மக்களினங்களே, ஆண்டவருடைய முன்னிலையில் கைகளை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை போற்றி புகழுங்கள், ஆரவாரம் செய்யுங்கள் என்று நாம் திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் இரண்டாவது நாம் கடவுளை அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே நீர் என்னுள் வாருமையா, என்னோடு தங்குமையா என்று அந்த கடவுளை அழைக்க கற்றுக்கொள்ளுகிற நாம் எல்லோருமே நம்முடைய குருடான மனநிலையிலிருந்து, பார்வையற்ற மனநிலையிலிருந்து கடந்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த பார்வையற்ற மனநிலை ஏன் வருகிறது தெரியுமா? பதவியை அழைக்கின்றோம், பட்டத்தை அழைக்கிறோம், புகழை அழைக்கிறோம், சொத்தை அழைக்கிறோம், பல்வேறு உலக ஆசைகளை அழைக்கிறோம், எல்லாவற்றையும் அழைக்கின்ற நாம் கடவுளை அழைக்க மறந்து விடுகிறோம். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இறங்குமையா என்று அந்த பார்வையற்ற மனிதனை போல நாம் அழைக்க கற்றுக்கொள்ள இரண்டாவதாக அந்த மனிதன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக அனுமதிக்க வேண்டும். கடவுளை என் வாழ்வில் அனுமதிக்க வேண்டும். இயேசுவை என் வாழ்வில் அனுமதிக்க வேண்டும். தூய ஆவியானவரை என் வாழ்வில் அனுமதிக்க வேண்டும். அன்னை மரியாவினுடைய பரிந்து பேசுதலை, புனிதர்களுடைய தோழமையை என் வாழ்விலே நான் அனுமதிக்கின்ற பொழுது நிச்சயம் என் பார்வை மாறுகின்ற, குருட்டு மனநிலை எல்லாம் மாறுகிற சிந்தனையாகவே இருக்கிறது. ஏன் தெரியுமா? அங்கே தாவீதின் மகனை என் மீது இறங்கும் என்று சொன்ன அந்த பார்த்திமேயு இயேசுவை தன் வாழ்வில் அனுமதித்ததால் தான் அவன் மீண்டும் பார்வை பெறுகின்றான். இல்லை, இயேசு போகிறார், போகட்டுமே, அவரால் எனக்கு என்ன பயன்,
அவர் நடந்து போனால் என்ன, அது ஓடி போனால் என்ன, எனக்கு என்ன அதை பற்றி கவலை என்று அந்த மனிதன் அங்கே அமர்ந்திருந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் இயேசுவை அனுமதித்திருக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, அனுமதித்ததனுடைய வெளிப்பாடுதான் அவன் மேலுடையை எறிந்துவிட்டு துள்ளி குதித்து ஓடினான் என்று விவிலியம் சொல்லுகிறத, நற்செய்தி சொல்லுகிறது. ஆக இயேசுவை அனுமதிப்பதுதான் பார்வையற்ற தன்மையிலிருந்து நம்மை மீண்டும் பார்வை பெற செய்யும். நான்காவதாக ஆனந்தம் அடைய வேண்டும். இன்று பதவி கிடைத்து விட்டால் ஆனந்தம் அடைகிறோம். இன்று நாம் விரும்புவது கிடைத்து விட்டால் ஆனந்தம் அடைகிறோம். நமக்கு வேண்டியவை நாம் இந்த உலகிலே பெற்றுக்கொண்டால் ஆனந்தம் அடைகிறோம். ஆனால் விவிலியத்தில் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், அவன் ஆனந்தம் கொண்டான். காரணம், இயேசு அவரோடு இருந்தார், அவருக்கு பார்வை கொடுத்தார். ஆக நாம் எல்லாருமே ஆனந்தம் அடைய வேண்டும் என்பது கடவுளில் தான். எனவேதான் அன்னை மரியாவுடைய வாழ்வில மிக அழகாய் நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் அதை தொடர்ந்து வருகின்ற அந்த 26வது இறை வார்த்தையிலிருந்து கடைசி வரை நாம் பார்க்கிற பொழுது அன்னை ஆண்டவரை எப்படி புகழுகிறார். ஆண்டவரை ஏத்தி போற்றி என் உள்ளம் மகிழ்மைப்படுத்துகின்றது, மகிழ்ச்சி படுத்துகிறது, களி கூறுகின்றது. ஏனென்றால் தாழ்நிலையில் இருந்த என்னை அவர் கண்ணோக்கினார். ஆக அன்னை மரியா கடவுளில் ஆனந்தம் அடைந்தது போல ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில தன் மனைவி சாராவோடு இருந்த பொழுது அவர்களுடைய அழுகையை ஆனந்தமாக கடவுள் மாற்றுகிறார். எனவே அவர்கள் கடவுளில் ஆனந்தத்தை காண்பவராக இருக்கின்றார். நாமும் இன்று பார்த்திமேயை போல அந்த மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றால் கடவுளில் அக்களிப்பையும் ஆனந்தத்தையும் கொண்டாட வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை அறிவது, அழைப்பது, அவரை அனுமதிப்பது, அவரிடத்தில் பெற்றுக்கொண்டது ஆனந்தத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல, கடைசியாக மிக முக்கியமானது அதை அறிவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று அந்த பார்வையற்ற பார்த்திமேய்க்கு சொன்ன பொழுது அவன் எழுந்து போனான், எல்லாருக்கும் அறிவித்தான், நான் பார்வை பெற்று விட்டேன் என்று சொல்லி. நாமும் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து இந்த பார்வையற்ற மனநிலையிலிருந்து பார்வைக்குள் வருகிறோம் என்று சொன்னால் அது நமக்குள் வைத்திருப்பதற்கல்ல, மாறாக நாம் மற்றவருக்கு கொடுப்பதற்காகவே என்ற அருமையான நற்செய்தி பணியை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால் நாம் நமது பார்வையை பெறுவது எப்படி? முதலாவதாக இறை வார்த்தையை பருகுங்கள். முதல் வாசகத்துல நாம் பார்ப்பது போல இறை வார்த்தையை பருக கற்றுக்கொள்ள வேண்டும். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை இதை தான் சொல்லுகிறது. இந்த திருச்சட்ட நூலை முன்னின்று அகற்றாது, அதை இரவும் பகலும் சிந்திப்பாயா, அதனால் நீ நீடூழி நலம் பெறுவாய் என்று இறை வார்த்தையை பகிருகிற, அதை பருகுகிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை வாசிக்கிற மக்கள் நிச்சயம் பார்வையற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். இரண்டாவதாக ஆண்டவரை அணுகுகிறவர்கள் முழுமையான மனதோடு, ஆத்மார்த்தமான மனதோடு அணுகுகிற யாரும் பார்வையற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். இதைத்தான் யாக்கோபு புத்தகம் 4:8 சொல்லுகிறார், கடவுளை அணுகி வாருங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார் என்பது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினமாய் வாழ வேண்டும். நாம் அரச திருக்கூட்டமாய் வாழ வேண்டும். சாத்தானுடைய மக்களாகவோ அல்லது தீய சக்திகளின் கைகூலிகளாகவோ நாம் வாழ்ந்தோம் என்றால் நமது வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இருக்கும், நமது வாழ்வு கடவுளுக்கு ஏற்றதாக இருக்காது. அப்பொழுது நாம் பார்வையற்றவராகவே இருப்போம். நான்காவதாக ஒளியின் மக்களாக பிரகாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலே, உலகின் ஒளி நானே, என்னை அண்டி வருவோர் எவரும் இருளில் வாழ்வதில்லை என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது போல நாம் எப்பொழுது ஒளியில் வருகிறோமோ அப்பொழுது பார்வையற்ற நிலையிலிருந்து மாற்றப்படுகிறோம். ஐந்தாவதாக அன்புக்குரியவர்களே, கடவுளின் இரக்கத்தை வேண்ட வேண்டும். தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று அந்த மனிதன் வேண்டியது போல கடவுளின் இரக்கத்தை வேண்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் யோசுவா புத்தகத்துல 24ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். எவ்வாறு யோசுவா கடவுளிடத்துல நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினீர். எனவே ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம் என்று கடவுளின் இரக்க பார்வையை வேண்டி நின்றாரோ அதுபோல நாம் நிற்க வேண்டும். இதைத்தான் திருப்பாடல் 31வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன், துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என்று பார்வையற்ற நிலையிலே கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும். கடைசியாக அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் பார்வை பெற்றவர்களாகவே இருக்கிறோம். இதைத்தான் திருப்பாடல் 106 1வது இறை வார்த்தையில இவ்வாறு மிக தெளிவாக நாம் சிந்திக்கின்றோம்.
திருப்பாடல் முழுவதுமே கடவுளை போற்றுவதுதான். ஆனால் 106:1 இவ்வாறு சொல்லுகிறது, அல்லேலூயா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆக பேரன்பு இருப்பதால் தான், பேரிரக்கம் இருப்பதால் தான், பேரருள் இருப்பதால் தான், பேராற்றல் இருப்பதால் தான் நாம் இன்று கடவுளின் முன்னால் வந்து நிற்கிறோம். எனவே குருடர்களாக அல்ல, பார்வையற்றவர்களாக அல்ல, பார்வை பெற்றவர்களாக, புது பார்வை பெற்றவர்களாக எழுவோம், துள்ளி குதிப்போம். இறைவன் ஆசிர்வதிக்கட்டும். ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.